தயவு செஞ்சு ரோட்ல போகும்போது யாருக்குமே லிஃப்ட் கொடுக்காதீங்க. ஐ நோ இது ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட் தான், எனக்கும் புரியுது. ஆனா இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா யாருக்குமே லிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணவே தோணாது. ஒரு சீனியும் அந்த பிரஷரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏத்திட்டு போயிருப்பாங்க. படம் முடிக்கும் போது என்னடா இப்படியும் ஒரு மனுஷன் இருந்தானா அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரோட நாளும் நல்ல நாள் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தோட ஸ்டார்டிங்லயும் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை காமிக்கிறாங்க. ஒரு வருஷமும் கிட்டத்தட்ட 42,000 மக்கள் வந்து ஹைவேஸ்ல இறந்து போறாங்க அப்படின்னு. அவங்க இறந்து போகல, கொல்லப்படுறாங்க. என்னடா யூஎஸ்ல இப்படி ஒரு கொடுமையா அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும். அப்படியே சீனை கட் பண்ணி நல்லா எங்கா வாட்ட சாட்டமா இருக்கான்ல, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. பேரு ஜிம். யாருக்காகவோ வெயிட் பண்றான். அது வேற யாரும் இல்ல, இவனுடைய கேர்ள் ஃபிரெண்ட். அந்த பொண்ணோட பேரு கிரேஸ். ஹாஸ்டல்ல இருந்து வந்தவ துள்ளி குதிச்சுக்கிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறா. அவ்வளவு மிஸ் பண்ணியிருக்கா. ஒரு சில பேரை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் செம்ம பாண்டு செம்ம லவ் அப்படின்னு. இந்த 2 பேருமே நியூ மெக்சிகோக்கு ரோட் ட்ரிப் போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வழியா பார்டரை கிராஸ் பண்ணி நியூ மெக்சிகோவை கடந்தாச்சு. ஈவினிங் டைம்ல பலத்த மழை பெய்யுது. 2 பேருமே அப்படியே வந்து கடலை போட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே போறாங்க. அப்ப திடீர்னு ரோட்டுக்கு நடுவுல ஒரு ஆளை கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா போதும் ஏத்தி கொண்டு இருப்பான். அப்படியாப்பட்ட வேகத்துல வேற வந்து இருந்திருப்பான். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். அவருக்கு எது அடிபட்டுச்சா, அவர் போய் நம்ம செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஜிம் வந்து சொல்றான். ஆனா அந்த நபர் வந்து அசையாம அப்படியே வந்து நின்றுட்டே இருக்கான். ஹீரோயின் கிரேஸ் சொல்றாங்க வேணா நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் இல்லாம நம்ம தனியா வேற இருக்கோம். ஒரு ஸ்ட்ரேஞ்சரை நம்ம கார்ல வந்து ஏத்திட்டு போறது அப்படின்றது சரி கிடையாது. கட்டாயம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துரும். டேஞ்சரஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி பாக்குறான். அதுக்கப்புறமா அந்த நபரும் அப்படியே வந்து பொறுமையா நடந்து காரை நோக்கி வந்துட்டு இருக்கான். கிரேஸ் சொல்றாங்க வண்டி எடு அப்படின்னு. வண்டி எடுக்கலான்னு போனா கார் ஸ்டார்ட் ஆகல. அந்த நபரும் அப்படியே வந்து கிட்டக்க வந்துட்டான். 2 பேருக்குமே பயம் அதிகமாயிருச்சு. கை நடுங்குது. அவன் கிட்டக்க வரும்போது கரெக்டா இந்த கார் ஸ்டார்ட் ஆகுமாக்கும். ரொம்ப வேகமா அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. பயந்துகிட்டு வண்டி ஓடிட்டு இருக்கான் ஹீரோ. இப்பதான் அந்த ஆளோட முகத்தை காமிக்கிறாங்க நமக்கு. மழையில நல்லா நனைஞ்ச நிலைமையில ஒரு மாதிரி வினோதமா பாத்துக்கிட்டே இருக்கான். அப்படியே திரும்பி பாக்குறான். ஒரு ட்ரக் ஒண்ணு நின்னுட்டு இருக்கு. இந்த பக்கமா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவனுக்கு பயங்கரமான கில்ட்டியா இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து ஒருத்த ஹெல்ப் கேட்டான், வழி மறைச்சு நின்னான். அவனை ஏத்து தெரிஞ்சோம். அவனுக்கு ஹெல்ப் கூட நம்ம பண்ணாம அவன் அப்படியே மலையில தவிக்கி விட்டுட்டு இப்படி வந்துட்டமே அப்படின்னு சொல்லி கில்ட்டா இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் சொல்றாங்க நல்ல வேளை நம்ம வந்துட்டோம், அவன் பாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் ஓடினதுக்கு அப்புறமா ஒரு இடத்துல போய் ஒரு கேஸ் ஸ்டேஷன் ஒண்ணு வருது. அந்த இடத்துல நிப்பாட்டுறாங்க. ரீஃபில் பண்ணணும்ல, அதுக்காக தான் கேஸ் எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிட்டு இருக்கும் போது யூஸ்வலா பெட்ரோல் பங்க் பக்கத்திலேயே ஒரு கடை ஒண்ணு இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த இடத்துலயும் ஒரு கடை ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஹீரோ போறான். போனவன் அந்த ஸ்டோரோட கிளர்க்கு கிட்ட பேசுறான். இந்த மாதிரி ரோட்ல வந்து நான் ஒருத்தர் வந்து பார்த்தேன், என்னால அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியாம போச்சு, உங்களால முடிஞ்சா அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆனா அந்த கிளர்க் என்ன சொல்றாருன்னா எங்ககிட்ட எந்த ஒரு வெஹிக்கிளும் இல்ல சார், எங்களால இப்போதைக்கு வெளியில எங்கேயும் போய் யாரையும் ஹெல்ப் பண்ண முடியாது, மழை வேற ஹெவியா இருக்கு, சாரி சார் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டோரோட கிளர்க்கு சொல்லிடுறாரு. அப்படியே நம்ம ஹீரோயின் பாத்ரூம் கீ எடுத்துக்கிட்டு பாத்ரூம்குள்ள போறாங்க. அப்ப அந்த ஸ்டோர் கிளர்க் வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம நீ கூட அழகா தான் இருக்க, வா நம்ம 2 பேரும் வேணா ஊர் சுத்த போலாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்டுட்டு இருக்கான். ஆனா என்னடா இவன் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கானே, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வெளியில போயிட்டு கேஸ் வந்து ரீஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நின்னுட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல ஒரு ட்ரக் ஒண்ணு வந்து நிக்குது. அதே ஆளு அந்த நபர் தான் அந்த ட்ரக்குக்குள்ள இருந்து இறங்குறான். நம்ம ஹீரோ பார்த்துட்டான். அந்த நபரோட அவுட்ஃபிட்டை வச்சே தெரிஞ்சுக்கிட்டான், ஓகே இவன் தான் அவன் அப்படின்ற மாதிரி. நடு ரோட்ல இப்படி விட்டுட்டு வந்துட்டான்ல, அது ஒரு மாதிரி இவனுக்கு ஷேமா இருக்கு. அதனால அப்படியே மறைஞ்சுக்கிறான். தன்னை காட்டிக்க விரும்பல. அந்த நபரும் கடக்குள்ள போறான். மேட்டர் என்னன்னா இப்ப நம்ம ஹீரோவும் கடக்குள்ள போய் ஆகணும். ஏன்னா இப்ப இவன் போட்ட அந்த ஒரு கேஸுக்கான பில்ல செட்டில் பண்ணி ஆகணும். அதனால நம்ம ஹீரோ உள்ள போயே ஆகணும். நல்ல வேலையா அந்த ஆளுக்கு நம்ம ஹீரோ வந்து அடையாளமே தெரியல. அப்பாடா அப்படின்ற மாதிரி பெருமூச்சு விடுவான். சும்மா இருந்தாலே ஏதாவது ஒரு வேணா வந்து தேடி வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த ஸ்டோர் கிளர்க் வந்து இப்போ அவன் பாட்டுக்கு போட்டு விட்டுட்டு இருக்கான். சார் நீங்க இவரை பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்களா, இவர் ஒரு மாதிரி நினைஞ்சு நீங்க சொன்ன அடையாளத்தோட இவர் இருக்காரு சார், உங்களை பத்தி தான் இவர் வந்து பேசிட்டு இருந்தாரு, என்ன கூட போய் உங்களை காப்பாத்துறதுக்காக அனுப்ப சொன்னாரு, ஓ அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆளும் ஒரு மாதிரி பாக்குறான். இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மன்னிப்பு கேட்கிறான், உங்களை ஏத்திட்டு வராதுக்கு உங்களை கூட்டிட்டு வராதுக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த ஆளு கேட்கிறான், நீங்க 2 பேருமே இந்த நாட்டு பக்கமா தான் போயிட்டு இருக்கீங்க, இந்த 5 மைல் அப்புறமா பக்கத்துல ஒரு மோட்டல் ஒண்ணு இருக்கு, அந்த இடத்துல மட்டும் எனக்கு லிஃப்ட் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த ஆள் மறுபடியும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேக்குறான். ஆனா இந்த டைம் நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான், வண்டியில ஏத்திக்கிறான். அவனுக்கு ரைடு கொடுக்குறாங்க இந்த கார்லயே. இப்ப அந்த நபர் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். அவனுடைய பேரு ஜான் ரைடர். பேர் நல்லா இருக்குல்ல, ஜான் ரைடர். அவனுக்கு லிஃப்ட் கொடுத்தது நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாவே பிடிக்கல. ஆனா என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா. ஏறி உட்காந்துட்டான். கீழே இறங்கி போடா நான் சொல்ல முடியும். நம்ம ஹீரோயினும் அவ பாட்டுக்கு உள்ள உட்கார்ந்து இருக்கா. பின்னால இந்த 2 பேருமே முன்னால உட்கார்ந்து இருக்கானுங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. அப்ப அந்த ஆள் ஜான் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்றான்.
நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி தேங்க்யூ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு அப்ப அந்த ஆள் வந்து திடீர்னு கேக்குறான், அவ கூட எத்தனை நாளா போட்டுட்டு இருக்க, அவ கூட எத்தனை நாளா படுத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பச்சையா கேக்குறான். நம்ம ஹீரோவுக்கு கடுப்பாயிருச்சு. அந்த ஆள் கையில ஒரு வெட்டிங் ரிங்கும் இருக்கு. ஒரு மாதிரி கோவமாயி கண்ணு கலங்கி, உன் பொண்டாட்டி கூட எத்தனை நாள் நீ படுத்தியோ அதே மாதிரி தான்டா நானும் அப்படின்ற மாதிரி சொல்றான். பொண்டாட்டியா? எனக்கா? இல்லவே இல்ல, இந்த ரிங்க பார்த்து சொன்னையா, இது ஃபேக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிக்கிறான். நான் இதை போட்டா மட்டும்தான் எனக்கு லிஃப்ட் கொடுப்பானுங்க, என்ன நம்புவானுங்க, அதுக்காக தான் இதை போட்டிருக்கேன், மத்தபடி இதுக்கு பர்பஸே கிடையாது. அப்படியே நம்ம ஹீரோவோட காருக்குள்ள இருந்து நம்ம ஹீரோவோட போனை எடுத்து அப்படியே முறிச்சு உடைச்சிடறான். ஒரு கத்தி எடுக்கிறான் வெளியில. இந்த ரெண்டு பேருக்குமே பயமாயிருச்சு. அப்ப நம்ம ஹீரோ கேட்கிறான் பயந்துகிட்டே, உனக்கு என்னதான் வேணும், நீ எதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டே இருக்க, பணத்துக்காகவா இல்ல உனக்கு கார் வேணுமா, என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கிறான். எனக்கு அதெல்லாம் ஒரு மயிறு வேணாம், நீ சத்த நேரம் அமைதியாரு. ஆனா நம்ம ஹீரோயின் இவங்க பேசிட்டே இருக்கும்போது சைஸா போலீஸுக்கு கால் பண்றாங்க. சடனா இந்த ஆள் ஜான் அதை நோட் பண்ணி கத்தி எடுத்து பாயிண்ட் பண்ணி போனை புடிங்கிடுறான். இப்படியே இந்த சைக்கோ வந்து சொல்றான், உனக்கு உன்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட காப்பாத்தணுமா, அப்ப நான் சொல்றத செய்யணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப சொல்லு, நான் சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. சொல்லு. நம்ம ஹீரோவுக்கும் வேற வழி தெரியல. நான் சாகணும் அப்படின்னு சொல்லி அவன் சொன்ன மாதிரியே சொல்றான். வெளியில போன ஓனான வேட்டிக்குள்ள விட்ட கதையா இப்ப இவங்களுடைய கதை மாறுது. அப்படியே நம்ம ஹீரோ வந்து காரோட ஸ்பீட் அதிகப்படுத்துறான். மேக்ஸிமம் ஸ்பீட்ல போனதுக்கு அப்புறம் சடனா பிரேக் ஒண்ணு போடுறான். இப்படி பிரேக் அடிச்ச உடனே ஜான் உள்ள இருந்து வெளியில போய் விழுகிறான். ஆனா கண்ணாடியில முட்டி அவனுக்கு காயமாயிருச்சு. இந்த ஒரு சிச்சுவேஷன் அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோயின் ஃப்ரண்ட் டோர் ஓபன் பண்றாங்க. நம்ம ஹீரோ அவனுக்கு ஒரே எத்து விடுறான். காருக்கு வெளியில பறந்து போய் விழுகிறான். அவன் அப்படியே வேகமா விடாம ஓடிக்கிட்டே போறான். நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே பயந்துகிட்டே பேசுறாங்க. எப்படியோ அந்த சைக்கோவை ஒரே எத்தி வெளியில தள்ளி விட்டாங்க. கடைசியா கிரேஸ் ப்ளீஸ், நான் சொல்றது கேளு, நீ பயப்படாத, ஒண்ணும் இல்ல, நான் இருக்கேன் உனக்காக, சரியா, உனக்காக எப்பவும் இருப்பேன், உடனடியா இப்ப போலீஸுக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோயின் தேடி பாக்குறாங்க. ஆனா போனை காணோம். போச்சு போனை காணோம், நம்ம மாட்டிக்கிட்டோம் வசமா, அது எங்கேயோ ரோட்ல விழுந்துருச்சு போல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இந்த பக்கமா காமிக்கிறாங்க. இந்த சைக்கோ ஜானு ரோட்ல படுத்து கிடக்கான். அவன் பக்கத்திலேயே தான் நம்ம ஹீரோயினோட போன் வந்து ரிங் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே இருப்பாங்க இல்லையா, அதனால அழுதுட்டே இருந்தா யூஸ்வலாவே யாருக்கா இருந்தாலும் சரி தூக்கம் வந்துடும். அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினுக்கும் தூங்கிட்டாங்க நல்லா. நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா வேற இருந்திருப்பான். ரோட்டு பக்கமா நுப்பாட்டிட்டு அவ தான் தூங்கிட்டு இருக்காள, பார்க்க மாட்டா அப்படின்றதுனால பியர் எடுத்து குடிக்கிறான். இவன் நல்லா வந்து பியர் குடிச்சிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல திடீர்னு காரோட விண்டோ உடைச்சு போட்டுக்கிட்டு இந்த ஜான் வந்து நம்ம ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிப்பான். டக்குன்னு தூக்கத்துல இருந்து எந்திரிப்பான் நம்ம ஹீரோ. காலையில சரியான கனவு. இவங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்து ஒரு இடத்துல நுப்பாட்டி இருக்காங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோக்கு இப்படியாப்பட்ட கனவு ஒண்ணு வந்திருக்கு. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே தனியா நின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோயின் சொல்றாங்க, இதுக்கப்புறமா எனக்கு ஹாலிடே வேணா, ஒண்ணு வேணா, எனக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்றாங்க. வீட்டுக்கு நான் நரேஷ், எப்படி நரேஷ் போவ, நம்ம இந்த வழியா தான் போகணும் மறுபடியும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான் நம்ம ஹீரோ. அவன் போயிட்டான். சரியா, நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம், இதுக்கப்புறமா அவன் நம்மள ஃபாலோ பண்றதுக்குலாம் வாய்ப்பே இல்ல, சரியா, ஃபீல் பண்ணாத, நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறோம். போறோம், மாஸ்க் காட்டுறோம், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்றோம், மரண மாஸ்க் காட்டுறோம், பங்கம் பண்றோம், சரியா, நீ இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணாத. அதுக்கப்புறமா மறுபடியும் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான், தொல்லை முடிஞ்சு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல, நல்ல மைண்ட் செட்ல, நல்ல மூட்ல அப்படியே டிராவல் பண்ணி போயிட்டே இருக்காங்க. அப்ப சடனா ஒரு கார் ஒண்ணு இவங்களை வந்து கிராஸ் பண்ணி போகுது. அதுக்குள்ள ஒரு ஃபேமிலி ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு கப்பிள், அப்புறம் அவங்களுக்கு 2 குழந்தைகள். ஆனா இப்பதான் ஒரு சர்ப்ரைஸ். எங்க போனாலும் இந்த மூதேவி விடாது போலக்கே. உள்ள அந்த சைக்கோ ஜான் இருக்கான். அந்த ஃபேமிலி வந்து ஆபத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் 2 பேருமே காரை வேகமா ஓட்டி அவங்க பக்கமா கொண்டு போய் கத்தி சொல்றாங்க, அவன் ஆபத்தானவன், ஆபத்தானவன் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் கத்துன எந்த ஒரு வார்த்தையும் அவங்களோட காது கேட்கல. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க ஆப்போசிட் லேண்ட்ல போய் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ட்ரக் ஒன்னு ஆப்போசிட்ல வந்து அது மேல மோதிரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு திருப்பின உடனேவும் ஒரு மிகப்பெரிய ஸ்லோப், செங்குத்தான பள்ளத்தாக்கு, அதுக்குள்ள விழுகிறாங்க. அங்க மணல் எல்லாமே இருந்ததுனால அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல நல்லபடியா. ஆனா கார் டோட்டலா மாட்டிக்கிச்சு அந்த இடத்துல. வேகமா நம்ம ஹீரோ மேல ஏறி வந்து பாப்பான். இந்த ஃபேமிலியோட காரும் அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க, நிப்பாட்டவே இல்ல. வேற ஆப்ஷனே இல்ல, நடராஜா சர்வீஸ் தான். இந்த 2 பேருமே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, எப்படி அவன் நம்மளை தேடி இவ்வளவு தூரம் வந்தான், நம்மளை எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. என்ன பண்றது, நம்மளுடைய பேட் லக் அப்படி, இந்த கிரிக்கெட் கிட்ட வந்து மாட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். அப்படியே அதுக்கப்புறமா ஒரு ரெட் ட்ரக் ஒன்னு வருது, சிவப்பு கலர்ல ட்ரக் ஒன்னு. 2 பேருமே கையை அப்படியே தூக்கி வேவ் ஆட்டுற மாதிரி அலையா செய்யறாங்க. ஆனா அந்த ட்ரக் நிப்பாட்டல. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த ஃபேமிலி ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்க போன அந்த ஒரு கார் இந்த இடத்துல இருக்கு, ரோட் சைடுல இருக்கு. 2 பேருக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. பயந்துகிட்டே நம்ம ஹீரோ வந்து அந்த காருக்குள்ள போய் பாக்குறான். உள்ள பார்த்தா அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இறந்து போய் கிடக்குறாங்க. அந்த கொடூர சைக்கோ ஜானு ஈவன் அந்த சின்ன குழந்தைகள் இருந்துச்சுல்ல, அவங்களையும் கொன்னுக்கு வச்சிருக்கான் மெண்டல் பையன். அந்த குடும்பத்தோட அந்த அப்பா மட்டும் குத்துயிரும் கொலையுயிருமா கிடக்காரு. இந்த 2 பேருமே அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. ஹீரோ பின்னால பேக் சீட்ல உட்காந்துக்கிறான்.
அந்த ஆளை பிடிச்சுக்கிட்டு ரத்த வர இடத்துல கையை வச்சு அழுத்திட்டே இருக்கான், அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் வண்டி ஓட்டுறாங்க, ரொம்ப வேகமா போறாங்க. இவங்க போனா மட்டும் அந்த சைக்கோ விட்டுருவானா என்ன? அப்படியே பின்னால ஒரு பெரிய ட்ரக் ஒண்ணு வச்சுக்கிட்டு, அந்த ரெட் ட்ரக் ஒண்ணு போச்சு இல்ல, சிவப்பு கலர்ல ட்ரக், அந்த ட்ரக்கை ஓட்டுனதே இந்த ஜான் தான். பின்னால வந்துகிட்டு இடிக்க ஆரம்பிக்கிறான். இவன் சாதாரண சைக்கோ இல்ல, சைக்கோக்கெல்லாம் சைக்கோ. பல தடவை பின்னால வந்து இடிச்சுக்கிட்டே இருக்கான், மோதிக்கிட்டே இருக்கு. இடிச்சுக்கிட்டே இருந்தவன் என்ன நினைச்சான்னு சொல்லி தெரியல, அவன் பாட்டுக்கு பாதையை மாத்திக்கிட்டு இன்னொரு பக்கமா போயிடுறான். இவனுக்கு என்ன தாண்டி வேணும், ஏன் இவன் நம்மள வந்து இப்படி டார்ச்சர் பண்றான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோவும் கதறான், என்ன வந்து இடிச்சிட்டு இருந்தவன் அவன் பாட்டுக்கு இன்னொரு பாதையை நோக்கி போறான், ஒண்ணுமே புரியல. ரொம்ப தூரம் ஓட்டி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கடத்துல ஒரு கஃபே பக்கத்துல வந்துட்டாங்க. காருக்குள்ள நம்ம ஹீரோ இருக்கான். ஹீரோயின் ரொம்ப வேக வேகமா ஓடுறாங்க. போலீஸை கூப்பிடுறாங்க, போலீஸை கூப்பிடுங்க, போலீஸை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கஃபேயோட வெயிட்ரஸ் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான், மூச்சு விடாம, எனக்கு பேப்பர் டவல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நம்ம ஹீரோயினோட கை முழுக்க ரத்தமா இருக்கு, பாத்ரூம் அந்த தான் இருக்கு, யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி அந்த வெயிட்ரஸ் சொல்றாங்க. பாத்ரூம்ல இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வெளியில பாப்பாங்க, அந்த சிவப்பு கலர்ல அந்த ஒரு ட்ரக் வெளியில நின்னுட்டு இருக்கு. என்ன அர்த்தம்? சைக்கோ ஜான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படியே பயமாயிருச்சு நம்ம ஹீரோயினுக்கு. ஒரு கார்னரை பிடிச்சு உட்காந்துக்கிறாங்க, கதவு பூட்டிக்கிறாங்க, பாத்ரூம்குள்ளே அப்படியே பதுங்கிக்கிறாங்க. அப்படியே நடுநடுங்கி அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. யாரோ வந்து ஓபன் பண்ற மாதிரி தெரியுது. அந்த ஓபன் பண்ண அந்த ஒரு நபரும் கொஞ்ச நேரம் வெளியில நின்னுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அதுக்கப்புறமா அந்த சிவப்பு கலர்ல ட்ரக் அதுவும் போயிருச்சு. நல்ல வேலையா சனியன் போயிட்டான்டா, டேஞ்சர் போயிருச்சு, ஆபத்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்றா ஹீரோயின். கதவை திறந்துக்கிட்டு வெளியில வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின போலீஸ்கார ஒருத்தர் வந்து கண்ணை எடுத்து நுப்பாட்டி வழிமறிக்கிறாரு. காயமடைஞ்ச நிலைமையில இருக்கக்கூடிய அந்த ஒரு நபரும் கடைசியில அவர் நம்ம ஹீரோவோட கைகளுக்கு நடுவுலயே இறந்து போறாரு. நம்ம ஹீரோவையும் அரெஸ்ட் பண்றாங்க, மர்டர் பண்ணிட்டான் அப்படின்னு. இந்த ரெண்டு பேருமே எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்களை யாருமே நம்ப மாட்டாங்க. நம்ம ஹீரோ சொல்றதை நம்பவே மாட்டாங்க. ஈவன் அந்த போலீஸ்காரங்க யாருமே காது கொடுத்து கேட்க கூட ரெடியா இல்ல. அவங்கள புடிச்சு இழுத்துக்கிட்டு போலீஸ்காரல தூக்கி போட்டுக்கிட்டு போறாங்க. உதவி செய்ய போன இவங்களுக்கு வந்த நிலைமையை பாருங்க. நேரம் சரியில்லைன்னா 7:30 ஆகாது, 27:30 ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவை உடனடியா செல்லுக்குள்ள தூக்கி போட்டுறாங்க. ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க ஒரு இன்ட்ராகேஷன் ரூமுக்கு தான். எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்கறாங்க. ஹானஸ்டா நம்ம ஹீரோயின் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா அந்த ஆபீசர் நம்பவே மாட்டாரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு கதையா விட்டுட்டு இருக்கியே அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஆபீசரும் இந்த ரூமை விட்டு வெளியில போயிடுறாரு. இவ இருக்கக்கூடிய இந்த ஒரு இன்ட்ராகேஷன் ரூமுக்கு வெளியில இருந்து இவளை யாரோ பாக்குற மாதிரி தெரியுது. ஆக்சுவலா அது வந்து ஒன் வே மிரர். நானும் என்னுடைய பாய் ஃப்ரெண்டும் இன்னசென்ட் தான் மேனாம் பேகுனாம் சார் அப்படின்னு சொல்லி பல தடவை கத்தி பாக்குறேன். ஆனா வெளியில அந்த நிக்கிறது யாரு தெரியுமா? அது இந்த சைக்கோ ஜானு. ரத்தத்தாலேயே வந்து கோடு போட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினோட முகத்தை வந்து அந்த இடத்துல வரைஞ்சிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோயின் அந்த ஒரு இன்ட்ராகேஷன் ரூம் விட்டு வெளியில வராங்க. வெளியில வந்து பார்த்தா எக்கச்சக்கமான ஆபீசர் செத்து கிடக்குறாங்க, ஹால்வேல கிடக்குறாங்க. இந்த பக்கமா நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் கத்திக்கிட்டே இருக்கான், ஹீரோயினோட பேரை சொல்லிக்கிட்டே. சடனா நம்ம ஹீரோவோட வாயை யாரோ பிடிச்சி இருக்க ஆரம்பிப்பாங்க. அது வேற யாரும் இல்ல, இந்த சைக்கோ ஜானு. நம்ம ஹீரோ கேக்குறான், ஏன் இதெல்லாம் எங்களுக்கு பண்ற? நான் உங்களுக்கு என்னதான்டா பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். நீ ஒரு புத்திசாலி பையன் தானே, இந்த விஷயத்தையும் சேர்த்து கண்டுபிடி அப்படின்ற மாதிரி நக்கலா சொல்றான். அப்படியே நம்ம ஹீரோயின் கீழே விழுந்து இறந்து கிடக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசரோட கன்னை எடுத்தவன் நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய அந்த ஒரு செல்லு பக்கமா போயிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து பார்க்கும்போது ஜான் ஆல்ரெடி போயிட்டான். சாவி எடுத்துட்டு ஹீரோவையும் விடுதலை செய்யறான். ரெண்டு பேருமே அந்த இடத்தை விட்டு ஓடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகிற இந்த ஒரு சமயத்துல எக்கச்சக்கமான பேக்கப் ஆபீசர்ஸ் எல்லாருமே அந்த ஒரு ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் சொல்றா, வேணாண்டா, சொல்றது கேள்றா, புரிஞ்சுக்கடா, நம்ம மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடலாம்டா, நமக்கு சேஃப் கிடையாதுடா, வெளியில இருந்தா அந்த கிறுக்கி வந்து நம்மள கொன்றுவான்டா. ஆனா நம்ம ஹீரோ ஒத்துக்க மாட்டான். அங்க போனோம்னா நம்மளுக்கு கட்டாய மரண தண்டனை தான், இது எல்லாத்தையும் நம்ம தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி, செய்யாத தப்புக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க, போக வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். நம்மள நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்கள என்னதான் சொன்னாலும் நம்மள நம்பவே மாட்டாங்க. எல்லாத்துக்கும் நீ தான்டா காரணம், நான் படிப்படியா சொன்னேன், என் தலையில அடிச்சுக்கிட்டு சொன்னேன், அவனுக்கு ரைடு கொடுக்காத அப்படின்னு, என் பேச்சை எப்படா கேட்க போற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. எனக்கும் என்னடி தெரியும் இது இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு, எனக்கும் தெரியாது இல்ல, அவன் ஒரு சைக்கோன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏண்டி நம்மளுடைய கார்ல அந்த நாயை போய் ஏத்த போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். அப்ப அந்த டைம்ல அந்த சிவப்பு கலர் ட்ரக் ஜஸ்ட் மிஸ்ல இவங்க ரெண்டு பேருமே தப்பிக்கிறாங்க. அவங்க மேல விழுந்திருக்கும், ஒரு இன்ச் அந்த பக்கமோ இந்த பக்கமோ நகர்ந்திருந்தாங்க அப்படின்னு நல்ல வேலையை தப்பிக்கிறாங்க. யார் செஞ்ச புண்ணியமோ. இங்க ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க சீனியர் ஆபீசர், அவருடைய பேரு கேப்டன் எஸ்ட்ரிட்ஜ். அவருடைய டீமை கூட்டிட்டு வந்திருக்காரு. அந்த சீனுக்கு வந்து நடந்த எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி பாக்குறாரு. இப்படி எங்கான ஒரு கப்பலுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல, அவங்க நல்ல திறமையா பயிற்சி எடுத்த போலீஸ்காரங்களை இப்படி அசாத்தியமா சுட்டு குண்ணுற அளவுக்கு பவர் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. அவ்வளவு ஸ்கில் இருக்குமான கட்டாயம் கிடையாது. என்னால இதை நம்ப முடியல, இவங்களுக்கு பின்னால வேற யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த கேப்டன் வந்து நினைக்கிறாரு. இத்தனை போலீஸ்காரங்களை அதை எப்படி ரெண்டு பேரும் கொண்டு இருக்க முடியும்? அப்படியே இந்த போலீஸ் ஆபீசர் திரும்பி பார்க்கும்போது அந்த மிரர்ல ஒரு ஸ்மெலி ஃபேஸ் ஒன்னு இருக்கு. அதான் நம்ம ஜான் வந்து வரைஞ்சிட்டு போயிருப்பான். கிரேஸ் இன்ட்ராகேஷன் ரூம்ல இருந்திருப்பாங்க, நம்ம ஹீரோவை செல்ல போட்டு அடிச்சிருப்பாங்க. அப்ப இதை யார் வரைஞ்சிருப்பா அப்படின்ற டவுட் இந்த போலீஸ் ஆபீசருக்கு வந்துருச்சு. கட்டாயம் ஒரு தேர்ட் சஸ்பெக்ட் ஒருத்தர் இருக்கான். அந்த மூணாவது நபர் யாரு? இந்த பக்கமா காமிக்கிறாங்க. ஹீரோயின் ரெண்டு பேருமே ரொம்ப வேகமா ஓடி வராங்க. ஓடி வந்த
வந்தவங்க ஒரு இடத்துல ஒரு ஸ்கிராப் யார்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு வந்துட்டாங்க. அங்க போய் ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல. அப்ப திரும்பி பார்த்தா இந்த சைக்கோ ஜான் ஒரு மிகப்பெரிய கண்ணை ஒன்னு எடுத்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு வீர நட போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இந்த ரெண்டு பேருமே வேலி மேல ஏறி தப்பிச்சு போலாம் அந்த பக்கமா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அந்த பக்கத்துல இருந்து நாய் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். வேற வழியே இல்ல, வேற ஆப்ஷனே இல்ல. பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கேபின்குள்ள உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்க உள்ள பூட்டிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா போலீஸ்காரங்க எல்லாருமே இவங்களை தேடி இந்த இடத்துக்கே வந்துட்டாங்க. ஹீரோயின் இப்ப கூட சொல்றாங்க, நம்ம போலீஸ்காரங்க கிட்ட பேசி பார்க்கலாம், அவங்க கிட்ட இருக்கிறது தான் நமக்கு சேஃப் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பாக்குறா. நம்ம இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா கட்டாயம் அவங்களுடைய ஹெல்ப் நமக்கு வேணும். செத்து போறதுக்கு ஜெயில கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றா. நம்ம ஹீரோக்கு இது சரியாவே படல. ஆனா ஹீரோயின் வந்து திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்ததுனால சரி நான் போனா சரியா இருக்காது, நீ வேணா போ அப்படின்னு சொல்லிட்டு கையில கண்ணை கொடுத்து விடுறான். அந்த ஆபீசர் கிட்ட பேசுறது நம்ம ஹீரோ எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு விஷயம் தான் நடந்துச்சு. நம்ம ஹீரோவை பின்னால இருந்து அட்டாக் பண்ணி தரையில போட்டு படுக்க வச்சிடறாங்க, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர் கிட்ட கண்ணை காமிச்சு பாயிண்ட் அவுட் பண்றாங்க, என் பாய் ஃப்ரெண்டை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி. டே மாமா போடா, அந்த போலீஸ்காரனோட கன் ஏறா, நீ ஃபர்ஸ்ட் போலீஸ்காரனோட காருக்குள்ள ஏறா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. இங்க நடக்கக்கூடிய எல்லா கலவரத்தையும் அந்த கேப்டனும் ரேடியோவுல கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவரும் எக்கச்சக்கமான பேக்கப் அந்த ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஆனா பின்னால இருந்து அந்த போலீஸ்காரங்கள ஜான் வந்து சுட ஆரம்பிக்கிறான் சைக்கோ. அந்த இடத்துக்கு இன்னொரு ஷெரீஃப் வராரு. வந்தவரு நம்ம ஹீரோயின் தான் அந்த போலீஸ்காரரை சுட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்து ரிப்போர்ட் பண்ணிட்டாரு. ஹீரோயின் ரெண்டு பேருமே போலீஸ்காரங்களோட காரை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காங்க. அந்த கேப்டனும் எக்கச்சக்கமான பெட்ரோல் காசை வந்து அனுப்பி வைக்கிறாரு. சேஸ் பண்றதுக்கு ஹெலிகாப்டருமே வந்துட்டு இருக்கு. இந்த கலவரத்துக்கு நடுவுலையும் அந்த கேப்டன் ரேடியோ மூலமா ஹீரோயின் ரெண்டு பேர்கிட்டயுமே பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் சொல்றாங்க, நாங்க ரெண்டு பேருமே இன்னசென்ட், நாங்க யாரையுமே கொல்லல, ஒரு சைக்கோ இருக்கான், அவன் தான் வந்து எல்லாத்துக்குமே காரணம், அவன் கொன்னுட்டான், ஆனா நீங்க எல்லாரும் நாங்க தான் கொலை பண்ணோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. சரி காரை நிறுத்துங்க, நாம பேசலாம் அப்படின்ற மாதிரி அந்த கேப்டனும் சொல்றாரு. ஆனா நுப்பாட்ட மாட்டாங்க. இந்த ரெண்டு பேருமே காரை ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. கடுப்பான இந்த கேப்டன் கோவம் தாங்க முடியாம, என்னடா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், நம்ம பேச்சுக்கு இவங்க மரியாதையை கொடுக்க மாட்டாங்களே அப்படின்றதுக்காக ஆக்ஷன் எடுங்கடா அப்படின்ற மாதிரி ஆர்டர் போடுறாரு. பின்னால இருந்து நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே சுட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு எங்கெங்கயோ சுடுறாங்க ரேண்டமா. வண்டி நிறுத்துங்கன்னு சொல்லிக்கிட்டே சுடுறாங்க. ஆனா அந்த மொமெண்ட்ல தான் வில்லனோட என்ட்ரி. ஜான் அந்த ஒரு இடத்துக்கு வரான், வேகமா வரான். ஓட்டி வந்தவன் அந்த போலீஸ்காரங்களை சுட்டு தள்ளுறான். ஒரு போலீஸ்கார இன்னொரு போலீஸ்கார மேல மோதி ஒரு பெரிய கிராஷே நடக்குது. என்னடா இவன் வாழவும் விட மாட்டியான், சாகவும் விட மாட்டியான் அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த சைக்கோவை பார்க்கும்போது. பிரச்சனை வந்தா வந்து காப்பாத்தி விடுறான். ஆனா இவன் தான் டார்ச்சரா இருக்கான். டார்ச்சர் பண்ணணும், அதை நான் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கான். போலீஸ்காரங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. என்னடா பெரிய ஹெலிகாப்டர் இருடா உனக்கு ஒரு போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர்ல இருக்கக்கூடியவங்களே சுட்டுறாப்ல. இந்த ரெண்டு பேருமே வேகமா காரை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கெட்ட நேரம் இங்கதான் வேலை செய்யுது. இந்த வண்டியில ஃபியூல் இல்ல, பெட்ரோல் இல்லாம அந்த ஒரு வண்டி நின்னு போகுது. வில்ல வந்து இவங்களோட கதையை முடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்தவன் அவன் பாட்டுக்கு வண்டியை ஓட்டிக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். டேய் உனக்கு என்னதான்டா வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு. அன்னைக்கு ஈவினிங் ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒரு மோட்டலுக்கு வராங்க. யாருக்கும் தெரியாம அங்க இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்குள்ள உள்ள போயிடுறாங்க. அன்னைக்கு நைட் இங்கே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. நான் எப்படியாச்சும் பப்ளிக் பே போன்ல யாரையாச்சும் ஹெல்ப்புக்கு வந்து எடுத்துட்டு வரேன், கட்டாயம் என்ன நம்பு, சாரி உன்னை இப்படியாப்பட்ட ஒரு நிலைமைக்கு நான் கொண்டு வந்துட்டேன்னு என்ன மன்னிச்சிருடி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான், கட்டி பிடிச்சுக்கிறான். ஆனா ஹீரோயின் எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம ஹீரோ ஹெல்ப் கேட்கறதுக்காக வெளியில போயிருப்பான். அந்த டைம்ல ஹீரோயின் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டே தூங்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் யாரோ வந்து தொடுற மாதிரி இருக்கு. சரி நம்ம பாய் ஃப்ரெண்ட் தான் தொடுறான் போல. ஆனா இங்கதான் மேட்ரு ஒர்ஸ் ஆகுது. தொட்டது அந்த ஒரு ஜானு, சைக்கோ ஜானு. பக்கத்துல ஒரு லைட் பல்ப் ஒன்னு இருக்கு, அதை வச்சு நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்றாங்க. வேகமா பாத்ரூம்குள்ள போய் கதவை பூட்டிக்கிறாங்க. கண்ணை ஒன்னு எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பாத்ரூம் டோரை வந்து பூட்டி விடுறாங்க. அப்படியே அந்த பக்கத்துல இருந்து கதவை தள்ளுறது அப்படியே குறையுது. அந்த சைக்கோ ஜானு இந்த இடத்தை விட்டு போயிட்டான். அந்த மோட்டர்ல விட்டு வெளியில வரா ஹீரோயின். வந்தவன் நம்ம ஹீரோவோட பேரை சொல்லி கத்தி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. கண்ணை எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்துகிட்டே போறா. ஹீரோவையே காணோம். அவன் எங்க இருக்கான்னு தெரியல, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. கையில ஒரு பொண்ணு கண்ணை எடுத்துக்கிட்டு ரோட்ல போறத பார்த்தா அந்த ஒரு ஹோட்டலோட ஓனர் போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாரு. அப்படியே திரும்பி பார்த்தா பக்கத்துல ஒரு ட்ரக் ஒன்னு இருக்கு. ரெண்டு ட்ரக்குக்கு நடுவுல நம்ம ஹீரோவை சங்கிலியால ரெண்டு பக்கமும் தொங்க விட்டுட்டு செயினால கட்டி போட்டு வச்சிருக்காங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறா, எவ்வளவு முயற்சி செஞ்சு பாக்குறா, ஒண்ணுமே முடியல. ஹீரோவை கட்ட அவுத்து விட ட்ரை பண்ணிட்டு இருக்கா, முடியல. ரெண்டு பக்கமும் செயின்ல போட்டு இழுத்து தொங்க விட்டுருக்காங்க. ஹெல்ப்புக்கும் யாரும் இல்ல. கொஞ்சம் வண்டி முன்னாடி போனா கூட நம்ம ஹீரோவோட உடம்பு ரெண்டா போயிடும். சடனா வண்டி ஆன் ஆகுது. யாரோ பெடல்ல கால் வைக்கிற மாதிரி தெரியுது. அது அந்த சைக்கோ ஜானு. நம்ம ஹீரோவோட பாடி கீழ இருந்து அப்படி வந்து மேல வருது. இன்னொரு பக்கமா இழுக்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் வேகமா போறாங்க. போனவ கன் எடுத்து நீட்டுறாங்க. என்னடி கண்ணை என்கிட்டயே அமுக்கிற, நான் இந்த கிளட்ச்ல இருந்து காலை எடுத்தேன வண்டி மூவ் ஆகி உன் பாய் ஃப்ரெண்டு ஒன்னா ரெண்டா இல்ல 18 கூட போயிருவான், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றான். உள்ள வாடி மொத அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு வழி தெரியல. அவங்களும் உள்ள ஏறுறான். மிஸ்டர் சைக்கோ ஜான் சார், ப்ளீஸ் சார், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்றேன் சார் அப்படின்னு சொல்லி கேக்குறா. என்னடி என்ன சுட போறியா, சுடுறி இந்தா சுடுறி அப்படின்னு சொல்லி கண்ணை வாங்கி தலையில வச்சுக்கிறான். முடிஞ்சா சுடுறி பார்க்கலாம், உன்
உன் கையில தாண்டி கண்ணு இருக்கு, நான் உன்னை தடுக்கவா போறேன், உன்னை தடுக்கலடி சுடுறி அப்படின்னு சொல்லி வில்லத்தனமா வீசிட்டு இருக்கான். உன்னுடைய பாய் ஃப்ரெண்டை நீ காப்பாத்தணும் அப்படின்னா நீ என்ன கொள்றி, வாடி நீ வாடி, ஒத்தைக்கு ஒத்தையா மல்லுக்கு வாடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் கட்ஸ் கிடையாது, ஒரு ஆளை கொல்ற அளவுக்கு தைரியமும் கிடையாது. ஆனா பாய் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்கு எனக்கு தெரிஞ்சு துணிஞ்சு போடா போட்டா அப்படின்னு சொல்லி சுட்டு இருக்கலாம். கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்களும் வந்துட்டாங்க. எப்பயும் எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவாங்க, ஆனா இந்த படத்துல மட்டும் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாங்க. இப்ப போலீஸ்காரங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஹீரோயின் தான் சைக்கோ, அவ தான் எல்லாத்துக்கும் காரணம், அவ இந்த ஜானை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கா, கண்ணை வந்து தலையில வச்சிருக்கா இல்லையா, அதனால அப்படி நினைச்சுக்கிறாங்க. இந்த சைக்கோவும் அவன் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கான், நான் சாகணும் நான் சாகணும், என்ன கொல்றி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான். என்னடா என்னடி நீ ஒண்ணுக்கு ஆக மாட்டியா, நீ வேஸ்ட்ரி, நீ எல்லாம் எதுக்குமே ஆக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாயிடுறான். இனி என்ன சுட மாட்டல, நீ சுட மாட்டல, நீ சுடலனா என்ன, நான் சொல்றத செய்வேண்டி அப்படின்ற மாதிரி கோவமாகி ஆக்சிலேட்டர் அவன் பாட்டுக்கு அமுக்கி விட்டான். நம்ம ஹீரோவோட உடம்பு ரெண்டா போயிருச்சு, கிழிஞ்சு தொங்கிருச்சு ரெண்டா. இப்படியாப்பட்ட ஒரு ஹாரிஃபிக் சீனை பார்த்ததுக்கு அப்புறமா போலீஸ்காரங்க ஃபைனலா புரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த ஜான் சைக்கோ ஜான் ஒரு சீரியல் கில்லர் அப்படின்னு. ரொம்ப நாட்களா தேடி வந்திருப்பாங்க இந்த சைக்கோவை, கடைசியா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அவங்களுக்குமே தெரியாது இவனுடைய உண்மையான முகம் என்ன, இவன் யாரு, இவனுடைய உண்மையான ஐடென்டிட்டி என்ன. கதையா கேள்விப்பட்டிருக்கேன் கோஸ்ட பத்தி அப்படின்ற மாதிரி, இவனை பத்தி யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறமா இந்த கேப்டன் அந்த சைக்கோவை போய் இன்ட்ராகேட் பண்றாரு. இவ்வளவு மக்களை ஏன் கொன்ன, உனக்கான மோட்டிவ் தான் என்ன. ஆனா அவன் காரணமே இல்லாம அர்த்தமே இல்லாம சில வேகான பதில சொல்றான். பயம் இல்லாதவங்க மட்டும்தான் உயிரோட இருக்கணும், இந்த பயத்திலே வாழ்றவங்க எல்லாம் அப்படியே செத்து போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்றான். டே உனக்கு மரண தண்டனை கிடைக்க போகுது சரியா, நீ இப்ப பதில் சொல்லல அப்படின்னா உன்னை நானே கொன்றுவேன்டா அப்படின்ற மாதிரி இந்த ஆபீசர் சொல்றாரு. ஆனா இந்த சைக்கோ எனக்கு அதை பத்தி எல்லாம் ஒன்னும் கவலை இல்ல, நீ என்ன கொன்னாலும் சரி மரண தண்டனை வாங்கி கொடுத்தாலும் சரி எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கான். நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறமா ஒரு சைக்காலஜிக்கல் டிராமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்து எடுத்துட்டு போறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியும் வந்துருவாங்க. அப்படி நம்ம ஹீரோயினை கார்ல கூட்டிட்டு போற வழியில ஹீரோயின் பாக்குறாங்க ஒரு வேன்ல நிறைய போலீஸ்காரங்க இருக்காங்க. இந்த சைக்கோவை ஏத்திக்கிட்டு போறாங்க. இந்த இடத்துல இருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறதுக்காக மெயின் சிறைச்சாலைக்கு போகணும்ல, இந்த ஸ்டேட்டை தாண்டி போய் ஆகணும் இன்னொரு சிறைச்சாலைக்கு. இந்த ரெண்டு வண்டியுமே இவங்களுடைய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப இந்த கேப்டன் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு, நான் உன்னை வந்து முதல்ல நம்பி இருக்கணும், நடந்த எல்லாத்துக்கும் மன்னிச்சிருமா, நான் முன்னாடியே உன்னை நம்பி இருந்தேன் அப்படின்னா இப்படியாப்பட்ட சம்பவங்கள்லாம் உனக்கு நடந்திருக்காது, உன் பாய் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒண்ணு நடந்திருக்காது, சாரிமா அப்படின்ற மாதிரி இந்த கேப்டன் சொல்றாரு. உள்ள காமிக்கிறாங்க இந்த சைக்கோ ஒண்ணு சாதாரண சைக்கோ இல்ல, சைக்கோக்கெல்லாம் சைக்கோ விட்டு கொடுக்கற மாதிரியே இல்ல. அவனுடைய கையோட எலும்ப வளைச்சு உடைச்சு அந்த ஒரு கை விலங்குக்குள்ள இருந்து கையை வெளியில எடுத்துறான். இத்தனைக்கு கை முழுக்க ரத்தம் ஒழுக்கிக்கிட்டே இருக்கு, கையை வளைச்சிருக்கான், வலி தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி தானே யூஸ்வலா ஒரு மனுஷனா இருந்தா இருக்கும். ஆனா இவன் தான் வந்து ஒரு சைக்கோ ஆச்சு, அவனுக்கு வலியும் தெரியல வேதனையும் தெரியல. அவன் கையில இருக்கக்கூடிய அந்த ஒரு கேன் கப் யூஸ் பண்ணேவும் அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க எல்லாத்தையும் குத்தியே கொன்னுட்டான். முன்னாடி டிரைவர் சீட்ல இருக்கக்கூடியவரையும் பேசஞ்சர் சீட்ல இருக்கக்கூடியவர் ரெண்டு பேரையுமே ஷூட் பண்ணி கொன்னுறான். அந்த ஒரு ஹைவேல இதனால ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஒண்ணு நடக்குது. பின்னாடி வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கேப்டனோட காரும் இதுல ஒரு இம்பாக்ட் ஆகுது. இந்த கேப்டனோட காலு இந்த காருக்குள்ள மாட்டிக்கிச்சு. பொறுத்ததெல்லாம் போதும் பொங்கி எழு அப்படின்ற மாதிரி, இதுக்கு மேல உன்னை நான் விட மாட்டேன்டா பைத்தியக்காரா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த போலீஸ் ஆபீசர் கேப்டனோட கண்ணை வந்து எடுக்கிறான். சட்டம் தன் கடமையை செய்யும், சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என் கையில நான் என்னுடைய கடமையை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஓன் ஹேண்ட்ல எடுத்துக்கிட்டு கண்ணை எடுத்துக்கிட்டு போறா. கேப்டன் வந்து எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு, தடுத்து பாக்குறாரு, இதுக்கு இது திருவல்ல அப்படின்னு. ஆனா நம்ம ஹீரோயின் கேட்கிற மாதிரி தெரியல. அந்த ஒரு வேணு பக்கமா அப்படியே கண்ணை எடுத்துக்கிட்டு போறா. கண்ணை அப்படியே நீட்டு வா, ஆனா அந்த இடத்துல கில்லர் இல்ல, மேல இருந்து நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிடுறான். அப்படியே நம்ம ஹீரோயினை அந்த ஒரு வேனுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிடறான். ஹீரோயின் பாக்குறாங்க அங்க ஃப்ரண்ட் சீட்ல ஒரு ரைபிள் ஒண்ணு இருக்கு, அதை எடுத்துக்கிறாங்க. ஆக்சிடென்ட் ஆனனால கேசோலின் எல்லாமே அப்படியே வந்து கீழே ஒழுகி கிடக்கு. அதை பார்த்தவன் அதை பொருத்தி விட்டுறான், வேன் தீ பிடிச்சு எரியட்டும் அப்படின்ற மாதிரி. அப்படியே நடந்து வந்தவன் இந்த கேப்டனோட காரையும் அப்படியே கிட்ட நெருங்கி வரான். இந்த கேப்டனோட தலையிலே ஒரே போடு. நம்ம ஹீரோயின் இருக்கக்கூடிய அந்த ஒரு கார் வந்து எரிஞ்சிட்டு இருக்கும் போது ரைபிள் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் தவிக்கிட்டு வெளியில வரா. ஆனா அந்த சைக்கோ அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். பின்னால இருந்து நம்ம ஹீரோயின் சுட ஆரம்பிக்கிறாங்க, நிறைய தடவை சுடுறாங்க. அப்ப இந்த சைக்கோ வந்து சொல்றான், சுடுறது நல்லா இருக்குல்ல, சுடுற ஃபீலே நல்லா இருக்குல்ல, அதுவும் மனுஷனை வந்து சுடுறது எவ்வளவு நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சைக்கோ தரமா சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் தெரியலடா மயிராண்டி அப்படின்னு. கடைசியா நம்ம ஹீரோயின் பொறுமை எல்லாம் இழந்து, இது என் புருஷனை கொன்னதுக்காகடா